வணக்கம் நண்பர்களே, நான் பிரவீன்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கோயில்பாளையம் சக்தி மெயின் ரோட்ல கேஎம்சிஹெச்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல லொகேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆன் ரோட் ஃபேசிங் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டோங்க. நம்ம ப்ராஜெக்டோட கரண்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா, கோவில்பாளையம் சக்தி ரோடுங்க. அந்த சக்தி ரோட்ல இருந்து கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வழியா ரைட் சைட்ல கருவலூர் ரோடு வருது. அந்த கருவலூர் ரோட் பேஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட்டா இருக்கக்கூடிய ஆன் ரோட் ஃபேசிங் ப்ராஜெக்ட் தான் நம்ம கிராண்ட் மெடோஸ் ப்ராஜெக்ட். வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குன்ட்டு டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டோங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர்ஸ்ல மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம டெவலப் பண்ணிருக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கிராண்டான ஆர்ச் பண்ணிருக்கோங்க. இந்த 20 ஏக்கர்ஸுமே காமன் வால் சரௌண்டிங் பண்ணிருக்கோங்க. ஓவர் டேங்க் வந்து நம்ம கட்டியிருக்கோங்க. ஒரு 1 லேக் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஓவர் டேங்க் கட்டியிருக்கோங்க. தார் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட், 30, 33 ஃபீட் இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைப்ல நம்ம தார் ரோடு போட்டிருக்கோங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட்டுக்கு காமனா போர் போட்டிருக்கோங்க. அந்த போர் வாட்டரை எடுத்து மேலே டேங்க்ல ஃபில் பண்ணிட்டு அந்த டேங்க்ல இருந்து ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா வாட்டர் பைப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 3 சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து நம்ம லேஅவுட்டுக்குள்ள நம்ம டெவலப் பண்றோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்டான அம்யூனிட்டிஸோட நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு கஸ்டமர் லேஅவுட்டுக்குள்ள குடி வராங்கன்னா அவங்களோட அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யற மாதிரி தான் எல்லா வசதிகளும் நிறைஞ்ச மாதிரி தான் நம்ம லேஅவுட்டுக்குள்ள டெவலப்மெண்ட் பண்ண போறோங்க. ஸோ ஒரு தடவை நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வருங்க. இபி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்ம கிராண்ட், அதாவது மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரைக்கும் நம்ம இபி லைன் கொடுத்துருக்கோம். அதே போல சோலார் லைனும் மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்குள்ள இபி கனெக்ஷனும் சோலார் லைட்டும் உள்ள கொடுக்க போறோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டினோட தலைநகர்னு வந்து பாத்தீங்கன்னா அது சென்னை தாங்க. அதே போல தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா அது கோயம்புத்தூருங்க. மெட்ராஸுக்கு அடுத்து அசுர வேகத்தில் வளர்ந்து வர ஏரியானா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கோவை மாநகர் மட்டும்தாங்க. அந்த கோவை மாநகர் நம்ம ஏரியால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க. ஒரு குழந்தைங்க எஜுகேஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்ல பசங்க காலேஜ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா முதியோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்குங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் லேஅவுட்டுக்குள்ள குடி வராங்கன்னா அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியால தான் நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அவ்வளவு அடிப்படை வசதி உள்ள ப்ராஜெக்ட் தான் நம்ம கிராண்ட் மெடோஸ் ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம கிராண்ட் மெடோஸ் ப்ராஜெக்ட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 1.5 சென்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 5.5 சென்ட்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் சைட்ஸ்ல அவைலபிள் இருக்குங்க. கஸ்டமர் எந்த மாதிரி ஃபேசிங் எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபேசிங் எடுத்துக்கலாங்க. நம்ம கிராண்ட் மெடோஸ் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 40, 30க்கு 50, 30க்கு 55, 35க்கு 55 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா நம்ம சைட் பிரிச்சிருக்குங்க. நம்ம கோயில்பாளையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து 17 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மெடோஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 790 மட்டும்தாங்க. அந்த 790லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் வந்து ஒரு பயனடையணுங்கிற ஒரு அடிப்படையான காரணத்தினால சென்ட் வந்து 7,50,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 1.5 சென்ட்ல இருந்து மேக்ஸிமம் 5.5 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சைட் விசிட் பார்க்க வராங்க. சைட் விசிட் பார்க்க வரும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. லீகல் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தா போதுங்க. நம்ம கிட்ட சைட் வாங்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. லோன் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 75% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுவே லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல ரெடி டு மூவ்ல நம்ம கிட்ட வீடு பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டை நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபேசிங் கிடைக்காதுங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சைட்டை எடுத்துக்கலாம். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க. நம்ம கிட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அதாவது கோயில்பாளையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தி ரோடா இருந்தாலும் சரி, கருவலூர் ரோடா இருந்தாலும் சரி, இந்த லொகேஷன்ல கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. அதே போல சரவணம்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்திப்பாளையம், கீரநத்தம், சங்கர காலேஜ் கிட்ட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதே போல மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுண்டம்பாளையம், துடியலூர், வீரபாண்டி பிரிவு, பெருநாயக்கம்பாளையம் இந்த மாதிரி ஏரியால கூட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்தீங்கன்னா எங்ககிட்ட 10 ப்ராஜெக்ட் எல்லாமே பார்க்கலாங்க.
அதே போல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டில் அவைலபிள் இருப்பாங்க. கஸ்டமர் விசிட் வரும்போது எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே அவைலபிள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன டவுட் வேணுமோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்பட்டால் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன்குமார். நன்றி, வணக்கம்.